ஹாய், வெல்கம் டு மக்கள் மைண்ட் செட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்டில் இந்த கண்டென்ட் பேசிட்டு இருக்கும்போது என்னை சுற்றி இருக்கவங்களாம் சிரிச்சுட்டே இருக்காங்க. அதனால் புதுசாக ஒன்று ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு சோள சிப்ஸு இதை என்ன இது பார்த்தாலே பயமாக இருக்குது. பார்த்தீங்களா? இங்கே எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் மக்கள் மைண்ட் செட். கையெல்லாம் நடுங்குது. இப்போ நம்ம இப்போதைக்கு இவ்வளோ மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஜப்பானில் நடந்த ஒரு நிலநடுக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம். அந்த நிலநடுக்கத்தோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 6.9 ரிக்டர் அளவுகோல் அந்த அளவுக்கு அடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ரெண்டாவது இது வந்து 7.1 மீட்டர் அளவுகோல் வரையும் வந்திருக்கு. இதில் தெற்கு ஜப்பானையே அந்த இதை திரும்ப திரும்ப தாக்கியிருக்கு 2 வாட்டியும். அப்புறம் மியாஜிக்கி சுனாமி முதல் மியாஜிக்கி ஒயாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை தாக்கியிருக்கு. என்ன தெரிகிறது? அதுக்கப்புறம் ஹெய்மா ஒயாட்டா நகரங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம், காரமாக வேற இருக்கு. காரமாக தான் இருக்கு, ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் எஃபெக்ட் கொடுக்கல. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? இயற்கையோட பாதிப்பும் அந்த நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோ நான் ஏன் பார்க்கணும், நான் ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கேன், அது ஏதோ ஒரு பக்கத்தில் தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது ஏதோ ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அது நம்மளோட வேர்ல்டில் தான் இருக்குது. அதாவது ஒரு பாலில் ஒரு சைடு இப்போ ஃபுட்பால் வச்சுக்கோங்க, ஃபுட்பாலில் ஒரு சைடு ஓட்டம் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஃபுட்பால் விளையாட முடியுமா? ஏதோ ஒரு சைடு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா தான் வேர்ல்டுலேயும். வேர்ல்டுன்றது ஒரு ரவுண்டு தான். அந்த இடத்துல என்ன ஆபத்து வந்தாலும் இந்த வேர்ல்டு முழுக்க தான் நடக்கும். காரணமாக வேற இருக்கு. என்ன இது கொரோனா வைரஸ், அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் நடந்த நிலச்சரிவு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. யூடியூப்பில் கூட இப்போ நிறையா சண்டை அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இருங்க, ஸோ இந்த மாதிரி பேரழிவுலாம் நிறையா இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும். குளோபல் வார்னிங்னா இந்த உலகத்தில் இருக்க பெரிய பெரிய மலையில் இருக்க ஐஸ் கட்டிலாம் உடஞ்சி விழுந்துட்டு இருக்கு. அப்படி கரைஞ்சிச்சுன்னா அதில் நிறையா வைரஸும் ஒழிஞ்சிட்டு இருக்கும். அதுவும் வந்து நம்மளை தான் தாக்கும். இதை பற்றிலாம் யோசிச்சாலே பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து அதை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் ரிசர்ச் பண்ணி அதை முழுசாக போட ட்ரை பண்ணுறோம். எங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 3 to 4 நிமிட்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் சின்னதாக வீடியோலேயே நான் அதை பற்றி முழுசாக பேசணும்னு நினைக்கிறோம். நீங்கள் பெரிய வீடியோ அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.